ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, மேலும் நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த மாரியம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பல மாத கோள்கள் பெயர்ச்சியெல்லாம் இந்த எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதன் வகையில் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும், உங்களுடைய தொழில் வளர்ச்சி, வேலை, திருமண வாழ்க்கை, இந்த நான்கு விஷயத்திலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசியினருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் வளர்ச்சி மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது உள்ளிட்டவை சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் இருப்பீங்க. வேலையில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவது போல் தெரிந்தால் கூட விருப்பங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. மேலும் குடும்ப உறவு மற்றும் உறவுகளில் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தனிப்பட்ட விதத்தில் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசியினருக்கு வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் காலகட்டமாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவில் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு எரிச்சல் படுத்தும்படி அல்லது கோபப்படுத்தும்படி ஏதேனும் செய்தால் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அமைதியாக விட்டு விடுவது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க ஒரு தடுக்க பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் கூட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் திருப்தி தரக்கூடிய வகையிலையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தாரோடு கலந்து ஆலோசித்து யோசித்து அப்புறமேட்டு நீங்கள் செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 3ஆம் நபர்கள் தலையிடுவது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3வது நபரை எந்த ஒரு குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் 3வது நபரை மட்டும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் நிதி ரீதியாக திருப்தி தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடுங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது. மேலும் நீங்கள் செய்திருந்த முதலீடுகள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய தொகை என்று கணிசமான தொகை இந்த மாதம் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும்
மேலும் வழக்கத்தை விட வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே வரும் அப்படிங்கிறனால திடீரென அதிகப்படியான செலவுகள் செய்ய வேண்டிய அல்லது பார்ப்பதெல்லாம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எப்பொழுதுமே நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பணம் நிறைந்து வரும் பொழுது அதை பாதுகாப்பாக சேமிப்போம் அல்லது முதலீடு செய்வது வருங்காலத்தில் இது நெருக்கடிகளை ஏற்படுத்தும் போது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை, தொழில், வணிகம் இந்த மூன்றுலையும் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அது குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பாக கன்னிராசி அன்பர்கள் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய இந்த மாதத்தை பார்க்கலாம். நீங்கள் காலகாலமாக சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கவங்க அப்படின்னா இந்த மாதம் அது நடக்கும். வேலை மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, அங்கீகாரம், வெகுமதிப்புகள் என்று அனைத்துமே இந்த மாதத்தில் பெற்றுக் கொடுக்க முடியும். அதே போல் தொழில் ரீதியாக மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. கடன் வாங்கி தொழில் தொடங்கும் யோகமும் அமைஞ்சிருக்கு. ஆனால் அகலக்கால் வைத்து பெரிய தொகையை கடனாக வாங்குவது அல்லது தொடக்கத்திலேயே பெரிய வணிகத்தை செய்வது புளித்தவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தற்போது வரை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை பெரிதாக்காமல் அமைதியாக செல்வது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவிகரமாக இருக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகப்படியான பண வரவு உங்களை ஆடம்பரமாக செலவு செய்ய தூண்டும். அப்படிங்கிறனால பணம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் என்ன தேதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7/4/2025 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறாரு. மேலும் 10/4/2025 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 14/4/2025 அன்று சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/4/2025 அன்று ராகு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/4/2025 அன்று கேது பகவான் ராசியில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/4/2025 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருப்பவங்களுக்கு பல்வேறு விதமான விரயமான செலவுகள் வரக்கூடும். அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும். எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்தாலும் சிறு சிறு இறக்கங்கள் உங்களுக்கு உருவாகும். மேலும் வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலுமே அவங்க நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஐயப்பன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 1, 27, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 21, 22 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே
ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.